அடுத்தது துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநிலவின் நடவடிக்கையை இவர் வந்து முறைப்படுத்துவார். அதே மாதிரி மாநிலவின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாநிலவை தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பது என்னென்ன கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற முடிவு டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த மாநிலவையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை ஒரு என்ன செய்யலாம், அந்த மாநிலவையை ஒத்திவைக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிவுக்கு கொண்டு வர செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வேறு குழுக்களுடைய அதனுடைய செயல் தொடர்ச்சியாக அவர் வழிமுறைகளை வழங்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டாலோ அல்லது அவரது கடமைகளை ஆற்ற இயலாத வேற ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த பணியை யார் செய்வார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் கவனிப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய குடியரசுத் தலைவர் பதவியானது அவரது பதவி இறப்பு அல்லது பதவி துறப்பு பதவி இறப்பு அப்படி ஏதாவது அவர் மேலே குற்றம் சுமட்டப்பட்டு அவர் பதவி நீக்கக்கூடிய சிச்சுவேஷன் உருவானா அந்த பதவி காலியாகும் போது யார் அப்படி பதவி வைப்பா அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் 6 மாத காலம் என்ன செய்யலாம், அந்த பணியை கண்டினியூ பண்ணுறதுக்கு பவர் உண்டு இவருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ காலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மாத காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாமா? அடுத்தது நம்ம பார்க்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருமே குழந்தைகள் ரொம்ப பாசமாக வர மாமான்னு கூப்பிடக்கூடியது யாருன்னு உங்களுக்கு தெரியும். முதல் பிரதமர் யாருமா? ஜவஹர்லால் நேரு. இப்போ நம்ம வந்து பார்க்குறது அவரை பற்றி இல்லை, பிரதம அமைச்சர்கள். இந்த பிரதம அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 74வது குடியரசுத் தலைவர் உதவியாகவும் அறிவுரை வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு இவர் என்ன செய்யலாம், அட்வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி சில செயல்பாடுகளை இப்படி செய்யலாம்னு சொல்லி என்ன செய்யலாம், அவங்களுக்கு வந்து அறிவுரை வழங்கலாம். அதே மாதிரி அப்படின்னு சொன்னால் இந்த பிரதம அமைச்சரவை தலைமை கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடப்படுற ஒரு பிரதமர் இருப்பார். பிரதமருக்கு கீழே நிறையா குழு இருக்கும். அந்த குழுக்குடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா உதவணும். அதே மாதிரி சில செயல்பாடுகளுக்கு என்ன செய்யலாம், அறிவுரை வழங்குற மாதிரி அந்த அமைப்பு செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாமா? அடுத்த பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மக்களவை பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். எந்த கட்சி பெரும்பான்மை பெறுதோ அந்த கட்சியுடைய தலைவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரவை. அதை யார் நியமிப்பா அப்படின்னா குடியரசு தலைவர். மற்ற அமைச்சர்களை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் ஆலோசனையின் பேர் பிரதம அமைச்சர் இவங்க பதவிக்கு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த ஆலோசனையின் பேர்ல குடியரசுத் தலைவர் நியமிப்பார். குடியரசுக்கு தலைவர் வந்து எந்த கட்சியை அமைச்சரவை அமைக்க முடியுமோ அக்கட்சியினை என்ன செய்வார், தலைவர் அவர் அழைத்து அரசு அந்த பிரதமருங்கிற பதவியை குடியரசுத் தலைவர் இவங்களுக்கு வழங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாமா? அதே மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும், பிரதம அமைச்சருடைய செயல்பாடுகளும் கடமை